சப்போர்ட் அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஸ்க்ரீனில் போயிட்டு அங்கேருந்து நம்மளால் இந்த ஆப்ஷனுக்கு வர முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சப்போர்ட் ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் போர்ட்டலில் ரைஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் சேஞ்ச் இட். சப்போர்ட் பிளான் வந்து இங்கே தான் நம்ம மாற்ற முடியும். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து டெவலப்பர் பிளானோ இல்லை அடுத்த பிளானுக்கு போகிறதும் நீங்கள் இந்த இடத்துல அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டெவலப்பர் பிளானோ இல்லை ஸ்டாண்டர்ட் பிளான் அடுத்த லெவல் பிளான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த பிளான் மாற்றிருக்கேன். ஐ ஆல்சோ ஷோ யூ இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணி எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டு அனதர் டைப் ஆஃப் சப்போர்ட் பிளான். அதிக லெவலான பிளானுக்கு போகணுன்னா மாறலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் ஃப்ரீ டியர் டு பே அஸ் யூ கோக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் போயிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் பிஃபோர் யூ ஸ்டார்ட் டூயிங் எனிதிங் இன் அஜூர். ஸோ இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அஜூரோடைய லாகின் வந்துடலாம். அஜூரோட லாகின்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து ரிசோர்ஸஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ விஎம் கிரியேட் பண்ணுறது, லோட் பேலன்சர், நெட்ஒர்க், நிறைய டிஃப்ரெண்ட் வந்து சர்வீசஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சர்வீசஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அது என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் கிளாசிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா பிஃபோர் வி கோ இன் டு அஜூரோடைய சர்வீஸ் ஆஃபரிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி? உங்களுடைய ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு விவேக். யூ மைட் ஹேவ் டு கம் க்ளோசர் டு யுவர் மைக். ஃபைன். இப்போ பேசுகிற சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா வி கேன் ஆஸ்க் த கொஸ்டின் லேட்டர், எண்ட் ஆஃப் த செஷனில் கேளுங்க. ஓகே ஃபைன். நம்ம இப்போ சர்வீசஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ அக்கௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய இந்த ஐக்கன் இருக்கு இல்லைங்களா, நோட்டிஃபிகேஷன், உங்களுடைய எவ்வளோ கிரெடிட் ரிமைனிங் இருக்குன்றத வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுடைய டீடைல்ஸில் இப்போ இந்த இடத்துல போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். நீங்க ஒரு அக்கௌண்ட்லேயே நீங்க மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டே போகலாம். இந்த இடத்துல கிளிக் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய அடிஷனல் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டே போகலாம், மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல தான் உங்களுடைய கரண்ட் ஃப்ரீ பேலன்ஸ் காஸ்ட் காமிக்கும். உங்களுக்கு நீங்க இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸ்ல வந்து இப்போ கரண்டா எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, 13,000 இருக்கா, 15,000 இருக்காங்கிறது இங்க உங்களால பார்க்க முடியும். ஸோ நீங்க சேட்ல கேட்ட கொஸ்டினுக்கு அது ஆன்சர். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ எல்லா சர்வீசஸும் வந்து எல்லா ரீஜன்லயும் இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. எல்லா ரீஜன்லயும் வந்து அவைலபிலிட்டி கிடையாது. ஒரு சில சர்வீசஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து சர்வீஸ் பீட்டா அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இது வந்து இப்போ இதைக்கு வந்து சில பார்ட்னர்ஸ் இல்லை சில ரெனவுண்ட் மேனேஜ் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பீட்டால இருக்கும்போது அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இது எந்த மாதிரி யூஸ் கேசஸ் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அர்லி அட்வான்டேஜ் மாதிரி அவங்கக்கிட்ட ஆக்சஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் பீட்டா வந்து ஜென்ரல் அவைலபிலிட்டிக்கு வந்து வரதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிவியூ ரிலீஸ் சர்வீஸாக வந்து உங்களுடைய அஷூர் எல்லா அக்கௌண்ட்லயுமே இது லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ப்ரிவியூவில் இருக்கும்போது அந்த சர்வீஸ்க்கு வந்து எஸ்எல்ஏ வந்து கிடையாது. தெர் இஸ் நோ எஸ்எல்ஏ, எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க ப்ரொடக்ஷனுக்கு இது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாமான்றது உங்களுடைய டெசிஷன் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இது கிடைக்காது, உங்களுக்கு அதில் கேரண்டி கிடைக்காது. அதனால நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்க யூஸ் பண்றதா தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னா அஸ் ஆர்கிடெக்ட் அஸ் அ பிசினஸ் ஓனர் யூ கேன் மேக் அ டெசிஷன். இப்போ அஷூரோடைய ஆஃபரிங், அஷூரோடைய சர்வீசஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரியா நம்ம வந்து ஜென்ரலா பிரிக்க முடியும். ஓகே, அவங்களுடைய சர்வீஸ் ஆஃபரிங், அவங்களுடைய சர்வீசஸ் கேட்டகரி வந்து 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ்ன்றது மோஸ்டா எல்லா டிஃப்ரெண்ட் ரீஜன் லொகேஷன்ஸ்லயும் இருக்கும். ஏன்னா இது வந்து கண்டிப்பா நிறைய கஸ்டமருக்கு இது தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பேக்கப், லோட் பேலன்சர், டேட்டா பேசஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ், எக்ஸ்பிரஸ் ரவுட் கனெக்ஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் டு லிஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். அஷூரோடைய பேக்கப், அஷூரோடைய டேட்டா பேஸ், இது வந்து நாட் இந்த கம்ப்ளீட் லிஸ்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அஷூரோடைய சீக்வல் டேட்டா பேஸ் இப்போ கஸ்டமருக்கு கண்டிப்பா வந்து தே மைட் நீட் அ சைட் ரெக்கவரி, டிஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி சிச்சுவேஷன்ஸ் தேவைப்படலாம். அஷூரோடைய லோட் பேலன்சர் ஆர் அப்ளிகேஷன் கேட்வே,
ஆர் ஈவன் அஷூருடைய சர்வீஸ் பஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷூரோட வெர்ச்சுவல் மெஷின், அஷூருடைய டிஸ்க். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவை. ஃபவுண்டேஷனலா வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் வில் யூஸ் இட். எஸ்பெஷலி அந்த ஐடிக்கு தேவையான கோர் காம்பனன்ட்ஸ், கம்ப்யூட், நெட்வொர்க், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி ரிலேட்டட் ஸ்டஃப், நெட்வொர்க் ரிலேட்டட் ஸ்டஃப், இது எல்லாமே வந்து ஃபவுண்டேஷனல் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லா ரீஜன்லயும் இருக்கும். இன்கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ், அடுத்த கேட்டகரி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா ரீஜன்லயும் இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் த ரீஜன்ஸ். கிட்டத்தட்ட மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு சர்வீஸ் பீட்டா ப்ராடக்ட்ல ப்ரிவியூல வராங்க அப்படின்னா ஒரு 90 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரீஜன்லயும் அதுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஒரு பர்டிகுலர் புது சர்வீஸ் கொண்டு வராங்க அப்படின்னா வித்தின் 90 டேஸ் ஆஃப் த சர்வீஸ் ரிலீஸ் அது எல்லா ரீஜன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வில் have this new service. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சர்வீஸ் கேட்டகரி இருக்குன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து டிமாண்டா இருக்கு. எல்லா கஸ்டமர் இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா இண்டஸ்ட்ரி வெர்டிகல்லையும் இது தேவைப்படுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ரீஜன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸை கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து வெப் ஆப்ஸ் தேவைப்படும். ஆப் சர்வீசஸ், கண்டெய்னர் சர்வீசஸ், பேட்ச் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் கேட்டகரியில வரும். அஷூரோட பேட்ச், அஷூரோட கண்டெய்னர்ஸ், அஷூரோடைய பாஸ்டியன் சர்வீஸ், இதெல்லாம் என்னென்னன்றது வந்து என்ன ப்ராடக்ட் என்ன சர்வீஸ்ன்றது லேட்டரா பார்ப்போம். ஏபிஐ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி அகெயின் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் அஷூரோடைய பிரைவேட் லிங்க், அஷூரோடைய லாஜிக் ஆப்ஸ், அஷூரோடைய கியூபர்னெட்டி சர்வீஸ், அஷூரோட ஃபயர்வால் மேனேஜர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் கேட்டகரியில வரும். வேறஸ் ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஆஃபரிங் வந்து ஒரு ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி வெர்டிகலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வரது. ஓகே, இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி வெர்டிகல். இண்டஸ்ட்ரி வெர்டிகல் அப்படின்னும் போது ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், அதெல்லாம் வந்து ஒரு தனித்தனி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடிய ஆஃபரிங் சொல்யூஷன்ஸ் இது. இது வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து இட் மைட் பி தே மைட் பி லுக்கிங் ஃபார் கஸ்டமைஸ்ட் ஹார்ட்வேர் ஆர் கஸ்டம் ஹார்ட்வேரோட எதிர்பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் கேட்டகரியில வரும். இது வந்து எல்லா ரீஜன்லயும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. பெரிய பெரிய பிரைமரி ரீஜன்ஸ்ல இனிஷியலா இருக்கும். அப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்துல கொண்டு வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூரோடைய ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டரோட கேச்சிங் சர்வீஸ் ஆர் அஷூரோடைய நெட் ஆப் சர்வீசஸ், இதெல்லாம் வந்து இப்போ நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய நெட் ஆப் ஃபைல் ஷேர்ல இருந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து பப்ளிக் கிளவுடுக்கு வரணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இது கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நிறைய ரீஜன்ல வந்து இந்த யூஸ் கேசஸ் வர வர என்ன பண்ணுவாங்க, இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸ்குள்ள ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இது எல்லாமே இப்போதைக்கு வந்து அஷூர்ல அப்பாச்சி சர்வீசஸா இருக்கலாம், எம்ஐ ஃபார் அப்பாச்சி, மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸ் ஃபார் அப்பாச்சி, கசாண்ட்ரா, அல்ட்ரா டிஸ்க். டிஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி ஆஃப் டிஸ்க் இருக்கு. ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி, ப்ரீமியம் எஸ்எஸ்டி, அல்ட்ரா எஸ்எஸ்டின்னு இருக்கு. இது அல்ட்ரா கேட்டகரி வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. இது சில ஸ்பெசிபிக் கஸ்டமர் யூஸ் கேஸ்க்காக வந்த விஷயம் தான். கசன்ட்ரா டேட்டா பேஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் சொல்லுவாங்க. இது ஏன்னா கரண்டா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டா ஒரு சர்வீஸ் ஆஃபரிங் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பிசினஸ்க்காக இது வந்து கொண்டு வராங்க. ஏன்னா இது வந்து கஸ்டம் ஹார்ட்வேர், கஸ்டம் சாஃப்ட்வேர், கஸ்டம் அப்ளிகேஷன்றதால எல்லா ரீஜன்லயும் உடனே கொண்டு வர முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா சர்வீசஸும் எல்லா ரீஜன்லயும் ஒரே சரி எல்லா ரீஜன்லயும் அவைலபிள் கிடையாது. நீங்க முதல்ல வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்யூஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரீஜன் நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ரீஜன், நம்ம எப்படி ரீஜன் சூஸ் பண்ணோன்றத நேற்று நான் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி காமிச்சேன். ஒரு சைட்ல போயிட்டு லேட்டன்சி எல்லாம் செக் பண்ணி எப்படி நம்ம சர்வீசஸ் சூஸ் பண்ணலாம், அந்த லொகேஷன்ல இந்த சர்வீஸ் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து அஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்ட் நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த லொகேஷன்ல முதல்ல வந்து கம்பேட்டபிலிட்டி, அங்க வந்து அந்த சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கான்றத முதல்ல வேலிடேட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி வந்து இப்போ இன்னும் வரல அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் என்னன்றதை மைக்ரோசாஃப்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி யூ கேன் என்டர் தட் இன் யுவர் டாக்குமெண்டேஷன். ஏன்னா சில கான்ட்ராக்சுவல் நெகோசியேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் மைட் கோ ஃபார் 9 months. அந்த டைம் சரி 9 weeks ஆர் 12 weeks வரைக்கும் போகும். 3 months வரைக்கும் போகுது அப்படின்னா தென் யூ ஹேவ் டைம். ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அதுல டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ நம்பர் ஒன் திங், எல்லா சர்வீசஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரீஜன்லயும் கிடையாது. யூ ஹேவ் டு வெரிஃபை தட். தென்
இன்கேஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கோட் பண்றோம், இல்ல வந்து நம்ம வந்து ஒரு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷன், ஒரு கால்குலேட்டர் வந்து மைக்ரோசாஃப்ட்ல தராங்க. இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கரண்டா நீங்க உங்களுடைய கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிறதோட அஷூர்ல நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கால்குலேட் பண்றதுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து அந்த அவங்க மைக்ரோசாஃப்டுடைய கால்குலேட்டர் சைட்ல போயிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க, என்ன மாதிரியான பிரைசிங் டிஃபரன்ஸ் வரப்போகுது, பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இது ஏன் ஸ்பெசிஃபிக்கா இங்க கால் அவுட் பண்றேன் அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா ரீஜன்லயும் சேம் பிரைஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும்ல, இப்போ சேம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஆர் சேம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸாக கூட இருக்கலாம். அந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு ரேட் இருக்கும், யூகேல ஒரு ரேட் இருக்கும், இந்தியாவில் ஒரு ரேட் இருக்கும். ஒரே விஷயம் தான், ஒரே ஃபேப்ரிக் தான், ஒரே இதுதான். ஏன்னா வந்து உங்களுக்கு தெர் இஸ் a lot of difference in the currency, there is a lot of difference in இப்போ வந்து ஈவன் நம்ம ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வர கிடைக்கக்கூடிய ஹார்ட்வேராக இருக்கட்டும், இல்லை வந்து அது நெட்ஒர்க் ஆர் சர்வராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி ஸ்டோரேஜ் இதுவாக இருக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து சீப்பாக கூட கிடைக்கலாம். ஓகே, சர்வர் ஹார்ட்வேர் ஆர் இந்த ஐடி ஹார்ட்வேர் வந்து கம்மியாக கிடைக்கலாம். தென் ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ரேட்டும் சென்னை ரேட்டும் சேம் கிடையாது. வேற வேற ரியல் எஸ்டேட் அந்த லொகேஷன்ஸ், அந்த அவங்க கிடைக்கக்கூடிய சர்வீசஸ், அங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து ஸ்பேர் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ குயிக்காக வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அங்கே என்ன வெண்டர் வந்து சீப்பாக கொடுக்குறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் இனிஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே யூஸ் டு ஹேவ் டை அப் வித் டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா இஎம்சி கூடயோ இல்லை வந்து ஹிட்டாச்சி கூடயோ அந்த ஸ்பெசிஃபிக் ஒரே ப்ராடக்ட் வெண்டர் கூட வந்து டை அப் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஏஷியா பசிபிக்ல வந்து ப்ராபபிளி ஹிட்டாச்சி மைட் டெலிவர் ஸ்பேர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக கொடுக்கலாம், குயிக்காக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், குயிக்காக வந்து சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருந்தாங்க. இந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி எந்த லொகேஷன்ல, எந்த ரீஜன்ல என்ன வெண்டார் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ யூஎஸ்ல வந்து ஹார்ட்வேருக்கு டெல் சூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து யூரோப்ல வந்து ஹெச்பி சூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி வந்து தே யூஸ் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அந்த கிரைட்டீரியா, அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பீட், அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பேர் கெப்பாசிட்டி, அவங்க ஆஃபரிங் எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் வெண்டார் கூட டை அப் வச்சிருந்தாங்க. இப்போ ஓவர் த பீரியட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இப்போ மற்ற ப்ரொவைடருடைய ஹார்ட்வேர் எல்லாமே அசம்பிளி தான். இப்போ கரண்ட் டேட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு ஐடி விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஜஸ்ட் இட்ஸ் ஆல் அசம்பிளிங். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைங் காம்பனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து தான் வருது. ஓகே, ஒரு கண்ட்ரில இருந்து தான் வருது மோஸ்டா. ஸோ அப்போ என்ன பண்றோம், இட் இஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் வந்து தே தாட் லைக் வை வி ஷுட் கோ அண்ட் ப்ரொக்யூர், இன்ஸ்டெட் வி வில் அசம்பிள் இட், வி வில் மேனுஃபேக்சர், நம்மளுடைய யார்ட்லேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ ஓவர் த பீரியட் வந்து மாறிட்டே வருது. இனிஷியலி தே வென்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் நெட்ஒர்க் ப்ரொவைடர், ஸ்டோரேஜ் வெண்டார், ஹார்ட்வேர் வெண்டார்ட்ட பேசி ஹெச்பிஓ டெல்லோ இல்லை என்ன ப்ராடக்ட் வந்து அந்த ரீஜன்ல வந்து பெட்டரா இருக்குன்ற கிரைட்டீரியா வச்சு அனலைஸ் பண்ணி அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் த பீரியட் வந்து இப்போ அவங்களுடைய ஓன் ப்ராடக்டே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து அவங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். இல்லாட்டி வந்து அவங்க மார்ஜின் தான் கிடைக்கும். இன்கேஸ் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்லயும் சரி, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றது, இப்போ அவங்களுடைய ஓன் யார்ட்லேருந்து வருது அப்படின்னா இட் இஸ் வெரி குவிக், அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தரதால இட் வில் பி மச் ஃபாஸ்டர். ஸோ அப்போ வந்து ப்ரைசிங் வந்து ரீஜனுக்கு ரீஜன் மாறும். ஏன்னா சேம் வெண்டர்கிட்டேருந்து அவங்க வாங்குறது கிடையாது, சேம் ப்ரைஸ் கிடையாது. ஸோ ரீஜனுக்கு வந்து இட் வில் ப்ரைஸ் வில் சேஞ்ச். ஈவன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூரோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூகேல இருக்கிற லண்டன் டேட்டா சென்டரும் மேபி பக்கத்தில் அயர்லாண்டில் இருக்கிற டேட்டா சென்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்ஸ்கர்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய வெண்டார்ஸ், கஸ்டமர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லேட்டன்சியில் வந்து கிடைக்கும். பட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கும் பாசிபிளி இன் அயர்லாண்ட். ஏன்னா அங்கே ரியல் எஸ்டேட் காஸ்ட், அங்கே இருக்க கரன்சி வேல்யூ, அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் யூ ஆல்சோ ஹேவ் டு திங்க் இன் டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று வந்து ப்ரைஸ் காஸ்ட் யோசிக்கணும், இன்னொன்று வந்து எல்லா சர்வீசஸ் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் அந்த இடத்துல வந்து கிடைக்குதா இல்லையான்றதையும் நீங்க கிளீனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை முதல்ல செக் பண்ணிட்டு தான் யூ ஹேவ் டு சொல்யூஷன் இட். நீங்க பாட்டுக்கு ஜஸ்ட் வந்து ரொம்ப சீப்பா இருக்குன்னு அங்கே போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த சர்வீசஸ் இந்த ஆஃபரிங் இல்லை அப்படின்னா அப்புறம் ஒரு சில சர்வீசஸ் மட்டும் வேற ரீஜன்ல இருந்து நமக்கு எடுத்துட்டு வந்து அந்த நெட்வொர்க் கனெக்ஷன், அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி லேட்டன்சி, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ எல்லா
எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா ரீஜன்லயும் அவைலபிள் கிடையாது. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ரீஜன்ல இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் அதே மாதிரி இப்போ எஸ்எல்ஏன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் நீங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன எஸ்எல்ஏ இருக்குன்றதையும் அஜூர் எஸ்எல்ஏ போர்டுன்னு ஒரு அஜூர் சார்ட்ஸ் .comல போனீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்க்கு என்ன எஸ்எல்ஏ இருக்கு. ஏன்னா இப்போ சில காஸ்மோஸ் டிபி மாதிரி ப்ராடக்ட்லாம் 99.999 கொடுக்குறாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் 100% எஸ்எல்ஏ கேரண்டிடா கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் எந்த ரீஜன்ல இருக்கு, என்ன மாதிரியான எஸ்எல்ஏ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ன்றது அஸ் அ ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்ட், சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அஸ் அ இன்ஜினியர், அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு எந்தெந்த ரீஜன்ல என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க போய் இதெல்லாம் பார்க்கலாம். எப்படி வந்து அவங்க அப் டைம் மெயின்டைன் பண்றாங்க, என்னென்ன சர்வீசஸ் வந்து எந்த லெவல்ல வந்து அவைலபிலிட்டி கிடைக்குதுன்றதுலாம் யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர். ஓகே, பட் மைக்ரோசாஃப்டோடைய சர்வீசஸ் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து தே ஹேவ் கேட்டகரைஸ்ட் இன்டு 3 categories: foundational services, mainstream services and strategic services. Foundational services வந்து ஜென்ரலா எல்லா ரீஜன்லயும் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸா வந்து 90 டேஸ்க்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மெயின் ஸ்ட்ரீம் சர்வீஸ்க்குள்ள கொண்டு வருவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் வந்து கரண்டா வந்து ஒரு சில சர்வீஸ் ஆஃபரிங் வந்து இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டா இல்ல ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை டெப்ளாய் பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய லார்ஜ் கஸ்டமர், என்டர்பிரைஸ் கஸ்டமர் கேட்கறாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் டு ப்ரொவைட் இட். அது வந்து ஒரு டைம் எடுத்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் குரூப்பிங்ல வரும், ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ்ல வரும். அதுல வந்து நிறைய ஸ்பேர்லாம் இருக்குமான்றது வந்து வி நெவர் நோ. அது வந்து பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி வந்து நமக்கு அந்த சர்வீஸ் இமீடியட்டா கிடைக்கும். இல்லாட்டி தே வில் டேக் சம் டைம் டு எக்ஸ்பேண்ட் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா அது வந்து ரொம்ப பாப்புலரா இல்ல, ரொம்ப காமன் யூஸ் கேஸ் இல்லை அப்படின்னா தே வில் டேக் டைம் டு ப்ரொவைட் யூ தட். ஓகே.